இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபாரெக்ஸ்க்கும் இந்தியன் மார்க்கெட்டுக்கும் என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்கு அண்ட் இது மோஸ்ட்லி நெறைய பேத்துக்கு தெரியும். பட் தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறதுக்காக நம்ம மேக் பண்ணது. அண்ட் சப்போஸ் நம்ம ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தாலும் சொல்லுங்க. நம்ம அத ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபாரெக்ஸ் நம்ம ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கரன்சிஸ் பேர்ஸை நம்ம எக்ஸ்சேஞ்சுக்கு தான் நம்ம இந்த ஃபாரெக்ஸு. ஸோ இந்தியன் மார்க்கெட்டில் நம்ம ரெண்டு ரெண்டு இதை நம்ம இது பண்ணுவோம். ஸோ நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு அண்ட் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு அண்ட் லைக் அந்த பேங்கிங் பேங்கிங் செக்டர்ஸு அண்ட் கம்பெனி அண்ட் அந்த கம்பெனிஸோட செக்டர். ஸோ இந்த பேஸில் நம்ம இது போத் ஆஃப் தட் ரன் ஆகுது. அண்ட் இதில் நமக்கு ஃபாரெக்ஸு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 24/7 ரன் ஆகும். அண்ட் இந்தியன் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் லிமிட்டட் டைமு நமக்கு அந்த 6 ஹவர்ஸ் நியர்லி அந்த 6.15 ஹவர்ஸ் சொல்லுவோம். இந்த ஃபாரெக்ஸில் உங்களுக்கு வந்துட்டு ஒரு கண்டினியூட்டி ஃபுல்லாக இருக்கும். எப்படின்னா எந்த விதமான சடன் ஒரு கேப் அப்போ கேப் டவுனோ அப்படிங்கிற ஒரு கேப் இருக்காது. ஏன்னா அது ஃபுல்லாக கண்டினியூஸாக ரன் ஆகுறதுனால அந்த மார்க்கெட்டில் எந்த ஒரு கேப்பும் இருக்காது. இப்போ இந்தியன் மார்க்கெட்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இது 6 ஹவர்ஸ் தான் ரன் ஆகுது அப்படிங்கிறதுனால சப்போஸ் எதுவும் ஒரு பேட் நியூஸோ இல்லை சம்வேர் எதையும் குட் நியூஸோ மார்க்கெட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகி அடுத்த நாள் ஓப்பன் ஆகும்போது சம்டைம்ஸ் 500 பாயிண்ட்ஸு 200 பாயிண்ட்ஸ் 300 பாயிண்ட்ஸ்னு ஒரு கேப் அப் கேப் டவுன் இருக்கும். அந்த இன்பிட்வீனில் நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர் வைஸ் ஃபாலோ பண்ணும்போது இன்பிட்வீனில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி தெரியாது. ஸோ அதனால் அந்த டைமில் நம்ம ட்ரேட் வைஸில் நம்ம எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நமக்கு ரொம்பவே ஸ்ட்ரகிளாக இருக்கும். ஸோ ஃபாரெக்ஸில் ஒரு கண்டினியூட்டி இருக்கும். இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு எப்போ லிமிட்டட் டைம்ங்கிறதுனால இந்த வேரியேஷன்ஸ் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்தியன் மார்க்கெட்டில் இந்த ப்ரீமியம் எரோஷன் சொல்லி சொல்லுவோம். என்ன அப்படின்னா இந்த எக்ஸ்பைரி டைமில் அது போத் கால் அண்ட் புட் ரெண்டுமே ஜீரோவுக்கு கொண்டு வரணுங்கிறதுனால மார்க்கெட் நமக்கு ஒரு ஃபேக்டரில் முன்னாடி போகும் நம்மளோட ஸ்ட்ரக்சர் வைஸ்லேயோ இல்லை நம்மளோட ஒரு ஸ்ட்ராட்டஜி வைஸில் மார்க்கெட் இப்படி மூவ் ஆகும்னு சொல்லிட்டு இருக்கும் போது மார்க்கெட்டு அது கொடுத்தாலும் ஒரு பெரிய ஒரு மூமெண்ட் இல்லாமல் ஒரு இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மூமெண்ட் இருக்கும். பட் இதுவே நம்ம சூஸ் பண்ண ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா அது எல்லா ஸ்ட்ரைக்குமே ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ரைக்னால எல்லா ஸ்ட்ரைக் ப்ரைஸுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் தி டே ஜீரோ கொண்டு வரதுக்கு அது மார்க்கெட் ட்ரை பண்ணும்போது நம்மளோடது ஒரு பெரிய ஒரு மூவ்மெண்ட் இருக்காது. லைக் இங்கே வந்துட்டு ஒரு 50 or 100 பாயிண்ட் இண்டெக்ஸில் மூவ் ஆகுதுன்னா ஜஸ்ட் இங்கே 10 or 20 கொடுத்துட்டு அகெயின் ஒரு சின்ன ஒரு டவுன் சைட்னாலுமே ஒரு 20 பாயிண்ட்ஸ் டவுன் அடிச்சு அங்கேருந்து ஒரு 10 or 20 பாயிண்ட்ஸ் கொடுக்குறாப்புல இருக்கும். பட் இது ஃபாரெக்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபாரெக்ஸ்லேயும் இஷ்யூஸ் இருக்குது. எப்படின்னா அங்கே வந்துட்டு ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ரோக்கரேஜ் அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஏன்னா நம்ம இந்தியாவில் இது வந்துட்டு ரொம்ப இது லீகலைஸ்ட் ஆக்கலை. அதனால் இந்த ப்ரோக்கரேஜஸ் எந்த ஒரு 2-3 ப்ரோக்கரேஜ் இருக்குது மெட்டாஃபார்ம் இதெல்லாம் இருக்குது. பட் ஒரு இதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஆப்டோஃபக்ஸு இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஒரு ஒரு இது நல்ல லீடிங்கில் இருக்கிற மாட்டம் இருக்கும். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா எப்போ க்ளோஸ்டுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. ஸோ அதனால் ஸ்டாண்டர்ட் ப்ரோக்கரேஜ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்துட்டு ஃபாரெக்ஸில் நமக்கு இப்போ ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்ல முடியாதுல்ல இருக்குது. பட் அது எவ்வளோ நாள் சஸ்டெயின்டு எதுவுமே நமக்கு தெரியாது. ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரோக்கரேஜ். அடுத்து ஸ்ப்ரெட்டு. இந்த ஸ்ப்ரெட்டுங்கிறது 2 பேருக்கும் இன்பிட்வீனில் இருக்கிற ஒரு லெவலை குறிக்கிறதுங்கிறது சொல்லலாம். ஒரு ஸ்பெசிஃபிக் எப்படின்னா பேர்ஸோட வேல்யூஸை கூட மீன் பண்ணுறது நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ஸ்ப்ரெட் வேல்யூ ஹையாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ப்ரோக்கரேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த நம்ம என்ட்ரி வந்துட்டு இப்போ அப்சைடில் பிளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை சம்டைம்ஸ் டேப் பண்ணாமலே
அப்சைட் போயிடும். அதே போல் ஸ்டாப் லாஸ் நம்ம லிமிட்டட் செட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது ஸ்டாப் லாஸை நமக்கு ஆக்சுவலி எக்ஸாக்டாக தெரியாது, அது வந்துட்டு டேப் பண்ணிட்டு அப்சைட் கூட போயிருக்கும். ஏன் அப்படின்னா இதுக்கு ரீசன்ஸ் இந்த ஸ்ப்ரெட் இன் பிட்வீன் த ஸ்ப்ரெட்டோட இந்த வேல்யூனால. அடுத்து ஸ்வாப். இந்த ஸ்வாப் சார்ஜஸ் அப்படிங்கும்போது இன் இன்னைக்கு நம்ம இன்ட்ராடே நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட் டே நம்ம கண்டினியூ பண்ணுறோம் அப்படிங்கும்போது அதுக்கு என்ன வேணுமா அடிஷ்னல் சார்ஜஸ்ங்கிறது கிடையாது. பட் ஸ்வாப் சார்ஜஸ்ங்கிறது இந்த ஃபாரெக்ஸில் இந்த டே முடிஞ்சு நெக்ஸ்ட் டே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நம்ம இந்த இதை இன்னைக்கு நம்ம எடுத்த ட்ரேடு நாளைக்கு நம்ம கண்டினியூ பண்ணுறோம் அப்படிங்கும்போது அதுக்கு உண்டான சார்ஜஸ் அடிஷ்னல் சார்ஜஸ் ஃபார் டே கண்டினியூ. இந்த டேலேருந்து நான் நெக்ஸ்ட் டேக்கும் நான் கண்டினியூ பண்ணுறேன், அதுக்கு அடுத்த டே கண்டினியூ பண்ணால் அதுக்கு உண்டான சார்ஜஸ் வந்துட்டு இந்த ஸ்வாப் சார்ஜஸ்ங்கிறப்ப இது வந்துட்டு இருக்கு. இந்தியன் மார்க்கெட்டுக்கு அண்டு ஃபாரெக்ஸில் நமக்கு ஹை லிக்விடிட்டி ஹை வால்யூம் இருக்கும். ஒரு ஃபாரெக்ஸ் இந்த பேர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரில்லியன் கணக்கு தான் சொல்லுவாங்க. ஒரு ஹியூஜ் ஆஃப் இதில் நமக்கு எப்படி சொல்கிறதுனா ஒரு ஹை லிக்விடிட்டி, ஒரு லிக்விடிட்டி ஃபுல்லாக இருந்தால் தானே நமக்கு ஒரு அப் அண்ட் சைடு மூவ்மெண்ட் நல்லா வந்துட்டு ஒரு வாலட்டிலிட்டி இருக்கும், ஒரு மூவ்மெண்ட் நல்லபடியாக இருக்கும். இங்கே இந்தியன் மார்க்கெட்டை வந்துட்டு நமக்கு கம்மி தான், லிமிட்டட் அமௌண்ட்டு தான். ஃபாரெக்ஸில் ஹையராக இருக்கும் லிக்விடிட்டி. இங்கே நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் நம்ம செக்மெண்ட்ஸ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி, பேங்க் எக்ஸு, நிஃப்டி, சென்செக்ஸு, நெக்ஸ்ட் 50, மிட் கேப்பு, கமோடிட்டிஸு சொல்லிட்டு நமக்கு ஒரு மார்க்கெட் செக்மெண்ட்ஸ் இருக்குது. அங்கே ஃபாரெக்ஸில் செவரல் பேர்ஸ் இருக்குது. அண்ட் செவரல் பேர்ஸில் செக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா 4 செக்ஷன்ஸ் இருக்குது. பட் மோஸ்ட்லி 3 செக்ஷன் தான் எல்லாம் ஃபெமிலியராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்குது. ஒன்று இந்த ஏஷியன் செக்ஷனு, அப்புறம் லண்டனு, நியூயார்க்கு. ஸோ இது ஸ்பெசிஃபிக் செக்ஷன்ஸ் அங்கே நமக்கு இருக்குது. இதுதான் நம்ம அந்த ஆல்ரெடி சொல்லியிருந்தது. இந்த இந்தியன் மார்க்கெட்டில் ஏதோ ஒரு ஸ்ட்ராங் ஒரு குட் நியூஸோ பேட் நியூஸோ வந்துச்சு அப்படின்னா ஓவர் நைட்டில் இது வந்துட்டு ஒரு இப்போ நம்ம ஒரு என்ட்ரி போட்டுட்டு நாளைக்கு நம்ம ஒரு மூமெண்ட்காக நம்ம ஹோல்டப் பண்ணுறோம் அப்படின்னா எனிவேர் எனி நியூஸஸ் அது வந்து இம்பேக்ட் ஆச்சு அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங் கேப் அப்பாவோ ஒரு கேப் டவுனாவோ மார்க்கெட்டில் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி. இது ஆல்ரெடி சொல்லியிருந்தது. இந்த ஸ்ப்ரெட்டு தான் ஒரு ப்ரைமரி காஸ்ட். இங்கே வந்துட்டு ஸ்ப்ரெட் வேல்யூ, ஸ்வாப் சார்ஜஸ். அதே போல் இங்கே ஃபாரெக்ஸில் மேஜர் பேர்ஸு, மைனர் பேர்ஸு அண்ட் எக்ஸாட்டிக் பேர்ஸ், அந்த பேர்ஸை வந்துட்டு இந்த ஸ்பெசிஃபிக் பேர்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ரேண்டமாக ஒரு சூஸபிளில் வந்துட்டு போய் ட்ரேட் கிடையாது. எப்படின்னா எந்தெந்த ஒரு ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடரு எந்த பேரு எந்த டைம் ஒர்க் அவுட் ஆகுங்கிறது அவர் வந்து ஸ்பெசிஃபிக்காக மூமெண்ட் எடுத்து வச்சு அதில் தான் அவர் ட்ரேடே வந்துட்டு பண்ணுறது. இப் எப்படின்னா அந்த அந்த எந்த செஷனில் ட்ரேட் பண்ணணும், அந்த எந்த பேரில் ட்ரேட் பண்ணுறோம், அண்ட் எப்படின்னா இந்த எவ்வளோ நம்ம ரிஸ்க் எடுக்கிறோம், இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி தான் ஒரு ட்ரேடு. அண்ட் எங்கே எக்ஸிட் ஆகணும், அண்ட் மேபி இங்கேருந்து ரிட்டர்ன் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கும் போது ஸ்கேல்ப் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே கால்குலேட் பண்ணி தான் நம்ம ஒரு ட்ரேடுங்கிறது சேம் இந்தியன் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி ஃபாரெக்ஸாக இருந்தாலும் சரி நம்ம ஒரு இப்போது பேங்க் நிஃப்டியில் இன்னைக்கு பண்ணுறோம், நிஃப்டியில் பண்ணுறோம், சென்செக்ஸில் பண்ணுறோம், எது நமக்கு சூட்டபிள் ஒரு ஸ்டாண்டர்டாக நமக்கு ஒன்று இருக்குது. அண்ட் அதில் எப்போ ட்ரேடு என்ட்ரி எடுக்கணும், லோயர் என்ட்ரியா ஹையர் என்ட்ரியா, மிடில் எடுக்கிறோமா, இது அண்டு மிடில் எடுத்தால் நமக்கு ரிஸ்க் எவ்வளோ, அண்டு ப்ராஃபிட் வந்துட்டு மிடில் எடுக்கும் போது எவ்வளோ வரைக்கும் நம்ம ப்ராஃபிட் வைக்கலாம். இப்போது 0லேருந்து 100 இருக்குன்னா நம்ம 50ல் எடுக்கிறோம் அப்படின்னா 50லேருந்து நமக்கு டவுன் வந்துட்டு நம்ம ஸ்டாப்பாக செட் பண்ணுறோம் அப்படின்னா டவுன் சைடு
நமக்கு வந்து 0 வரைக்குமே ஒரு ஸ்டாப் லாஸ்ன்னு வச்சுக்குவோம். இங்கேருந்து நம்ம அப்சைடு வந்துட்டு ஒரு 20 to 30 பாயிண்ட்ஸுங்கிறத நம்ம வந்துட்டு ப்ராஃபிட் நம்ம ட்ரேட் பண்ணுறோம். இதுவே நம்ம லோயர் என்ட்ரி எடுத்தோம்னா இங்கேருந்து அப்சைடு நமக்கு 70 to 80 பாயிண்ட்ஸ் வரைக்குமே கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த இதையும் நம்ம கால்குலேட் பண்ணி எடுக்கும்போது தான் 2 சைட்லையுமே நமக்கு வர வேண்டிய ப்ராஃபிட்டு எக்ஸாக்டாக கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா நமக்கு இப்போ நம்ம ஒரு 50ல ஒரு ஹையர்ல எடுக்கிறோம்னா மார்க்கெட் டவுன் வர வர சைக்காலஜிக்கலாக ஒரு அஃபெக்ட் இருக்கும். ஒன்ஸ் எப்படின்னா ஒரு ஹியூஜ் ஒரு 1 லாட்டோ 10 லாட்டோ ஒருத்தருக்கு ஒரு லாட் வந்துட்டு அவங்களோட அந்த ஹார்ட் அண்ட் மணிங்கிறது ஒரு லாட்டுக்கும் நமக்கு வந்துட்டு சில பேருக்கு 1000 பெருசா இருக்கலாம், சில பேருக்கு 10,000 பெருசா இருக்கலாம், சில பேருக்கு 1 லேக் ஒருத்தருக்கு ஒரு வேரியேஷன் இருக்கு. அப்படிங்கும்போது அது ஃபர்ஸ்ட் நமக்கு ப்ராஃபிட் கொடுக்குதுங்கிறது தெரிஞ்சாலும் டவுன் ஒரு மிட்ல ஒரு கன்ஃபர்மேஷனே இல்லாமல் ஏதோ ஒரு நடுவில் எடுத்துட்டாங்க அப்படின்னா அது டவுன் வர 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 பேனிக் ஆகி நமக்கு அட்லீஸ்ட் காஸ்ட் டு காஸ்ட் வந்தால் போதும். அட்லீஸ்ட் நமக்கு ஒரு எப்படின்னா ஒரு ஒரு மினிமம் ப்ராஃபிட் இருந்தால் போதுங்கிற மைண்ட் செட்டை போய் காஸ்ட் டு காஸ்ட் வந்தால் போதும். இல்லை லாஸ் அதான் லாஸ் இல்லாமல் நம்ம வெளில வரணுங்கிற ஒரு மைண்ட் செட்டப் இருக்கும். ஸோ அது டிஃபர்டு. அந்த அதுக்குள்ளே போனோம் ரொம்ப டேப் போகிறாப்புல இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே தென் லிவரேஜஸ்ஸு. நம்ம இந்தியன் மார்க்கெட்டை இங்கே வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு செபி ரெகுலேஷன்ஸ் நமக்கு இங்கே ரெகுலேஷன்ஸ் இருக்கு. இது ஃபாலோ பை டென். இந்த ஆல்ரெடி இந்த டைம் டிகே இந்த எக்ஸ்பைரி டைமில் போத் சைட் ஜீரோஸ் கொண்டு வரணும் வேல்யூஸை. ஸோ இந்த இது அண்ட் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி நம்ம அதில் இந்த இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி ஆக்சுவலி வந்துட்டு எப்படின்னா இந்த டெல்டா தீட்டா காமா இந்த செக்ஷனு அதுக்கப்புறம் இந்த இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி ஆக்சுவலி வந்துட்டு இதில் ஒரு வேரியேஷன்ஸ் இருக்கும் போது நமக்கு ப்ரீமியம் சார்ஜஸ் ஹையராக இருக்கும் அண்ட் இதாக டவுன் சைடு. இந்த அப்டக்கல்ஸும் நம்ம சிம்பிளாக இந்த ப்ரீமியம் வேரியேஷன்ஸுங்கிறது சொல்லி நம்ம பிடிச்சது. ஸோ இட்ஸ் அந்த சேம் 4 விஷயம் தான் இங்கே மேஜரு. மார்க்கெட் ஹவர்ஸு ஓகேவா, 2 சைடும் மார்க்கெட் ஹவர்ஸு இங்கே கண்டினியூட்டாக ட்ரேட் ஆகும். இந்த இது சடனாக ஒரு இது வந்துட்டு கண்டினியூட்டி இல்லாதனால கேப் அப் கேப் டவுன், ஏன்னா அந்த 6 ஹவர்ஸ் தான் ட்ரேட் ஆகுதுட்டு கேப் அப் கேப் டவுன் இருக்கும். இங்கே எப்படின்னா செவரல் பேர்ஸ் இருக்கும் அண்ட் மேஜர் பேர்ஸ் மைனர் பேர்ஸ் அண்ட் செஷன் இங்கே இருக்கும். இங்கே நமக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ். ஸோ எப்படின்னா ஒரு கம்பெனிஸ் செவரல் கம்பெனிஸ் பவுண்டட் டுகெதரில் நம்ம அண்டர் நிஃப்டி 50 அண்ட் நிஃப்டி 500 ஆர் நிஃப்டி 100. ஸோ இந்த செக்டர்ஸ் மட்டும் அண்ட் பேங்கிங் செக்டர். ஸோ இது கொலாபரேட்டட் இருந்தது. அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு ஒரு ஃபிக்ஸட் ப்ரோக்கரேஜஸ் ஸ்டாண்டர்ட் ப்ரோக்கரேஜஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம எதுவும் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாது. அண்ட் நிறைய ஃபண்டிங் பிப்ஸு ஃபண்டிங் நெக்ஸ்ட்டு இது போல் ஃபண்டட் ஆப்ஸ் நிறைய இருக்குது. அதில் ட்ரஸ்டட் எதுங்கிறது நம்ம ரொம்ப செக் பண்ணி தான் பண்ணுறாப்புல இருக்கும். அண்ட் இங்கே ஸ்டாண்டர்ட் ப்ரோக்கரேஜஸ் நமக்கு இருக்குது. அண்டு எப்படின்னா ஸ்ப்ரெட் வேல்யூ ஸ்வாப்பு அண்டு லெவரேஜஸ் இதெல்லாம் வந்துட்டு நமக்கு இங்கே இருக்குது. இங்கே வந்துட்டு நம்மளோட இன்க்ளூடட் இந்த டேக்ஸு நமக்கு தெரியும் ஆல்ரெடி. இந்த எஸ்டிடி டேக்ஸ் இப்போ ரீசெண்டாக கூட ஹையர் ஆகிருக்கு. அண்டு ப்ரோக்கரேஜஸ் நம்மளோடதையும் டிஃபர்ட் ஆகும். அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு எக்ஸ்பைரி டைமில் எண்ட் ஆஃப் டே 0 கொண்டு வரதுக்கு ப்ரீமியம் ஏரோஷன் வந்து 0 கொண்டு வர டைமில் நமக்கு அப்செட் போக வேண்டிய மார்க்கெட்டும் நம்மளோட ஒரு கால்குலேஷன் எப்பயும் வந்துட்டு ட்ரேடிங் வைஸில் நம்ம ஒரு கால்குலேஷன் இருக்கும். பட் அந்த டே பார்த்தீங்கன்னா இங்கே மூமெண்ட் ஒன்று இருக்கும். பட் இந்த ஸ்ட்ராங் மூமெண்ட் இங்கே கொடுக்காம எல்லா ஸ்ட்ரைக் வைஸுமே 0 கொண்டு வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் பார்ப்பாங்க.
ஸோ இதுதான் இங்கே இருக்கிறது. அண்ட் இங்கே அதே போல் அங்கே ஹை லிக்விடிட்டி இருக்கும், நம்ம இதில் ஒரு லிக்விடிட்டி வைஸில் கம்மியாக இருக்கும். அதுதான். ஸோ இதுதான் நம்ம ஃபாரெக்ஸ்க்கும் இந்தியன் மார்க்கெட்டுக்கும் இருக்க ஒரு வேரியேஷன்ஸ் நம்ம சூஸ் பண்ணியிருக்குது. ப்ளஸ் அடிஷ்னலாக ஏதாச்சும் நம்ம ஆட் பண்ணணும் அண்ட் இருக்குது நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் சொல்லுங்கள். ஏன்னா மேபி நான் இந்த கண்டென்ட் எடுக்கும் போது சம்வேர் நானும் அதை ஏதோ லூப்பில் மிஸ் பண்ணியிருக்கலாம். பார்த்துட்டு அதை கூட ஆட் ஆன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.